வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் டாக். நான் உங்கள் மீனும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், என்னோடய எக்ஸ்பென்சஸ் போக ஒரு 2,000 என்கிட்ட இருக்குது, அதை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சேவிங்ஸை எனக்கு ஒரு க்ரோத்தோட ஒரு சேவிங்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இதில் நான் யூஸ் போகிற டேர்ம்ஸ்க்கெல்லாம் மீனிங் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ரிஸ்க்னா என்னென்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 2,000க்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்க்கை லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்னு பிரித்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா லிக்விடேஷன்னா என்னென்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த 2,000 இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எனக்கு அதை வித்ட்ரா பண்ணணும், அது எனக்கு கேஷாக வேணும். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக என்னால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை தான் லிக்விடேஷன் சொல்லுவாங்க. இந்த லிக்விடேஷனுமே அவங்க 3ஆக ஸ்ப்ளிட் அப் பண்ணி சொல்லுவாங்க. லோ லிக்விடேஷன், மீடியம் லிக்விடேஷன், ஹை லிக்விடேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்ன்னா என்னென்னா, நான் ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரிட்டர்னாக 2,100 வருதா, அது க்ரோத் ஆகி ஒரு 2,100 வருதா, இல்லை 2,500 வருதா. அதே மாதிரி ரிட்டர்னையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. லோ ரிட்டர்ன், மீடியம் ரிட்டர்ன் அண்ட் ஹை ரிட்டர்ன் ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே ஒரே ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பொழுதுமே ஸ்ப்ளிட் அப் பண்ணி இருக்கணும். அதாவது ரிஸ்க் பிளேஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கணும். நான் ஏன் அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் வரக்கூடாது. அப்படி வந்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, அதாவது ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் அப்போது நிறையா வந்திருக்கும். பட் இப்போ என்னோட ரிட்டர்ன் என்னன்னா கம்மியாக வந்திருக்கும். ஸோ இதே அந்த 2,000 நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இதில் ரிட்டர்ன் வரலைனாலும் மித்த ரிஸ்க் இல்லாத ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ரீசனபிளாக ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அதனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பொழுதுமே ஸ்ப்ளிட் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல, இல்லைன்னா ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் ரிட்டர்ன்ஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி 2 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் அவங்கள்ட்ட எனக்கு பேச போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கோல்டு. ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்களே பார்க்கலாம், ஷேர் மார்க்கெட் எல்லாம் டவுனாக போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் ஒரு சில ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் அப்பரில் இருக்கு. நான் அந்த ஷேர்ஸ் பற்றி நான் பேச வரல. நிஃப்டி சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் தான் போயிட்டுருக்கா. ஆனால் கோல்டோட ரேட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா ஷேர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரிஸ்கெல்லாம், அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டுட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, கோல்டோட சப்ளை கம்மியாக இருக்குது, ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கோல்டோட ரேட் என்றைக்குமே குறையாது. இன்னைக்கு கோல்டோட ரேட் 100 rupees to 200 rupees, மேக்ஸிமம் 500 rupees வரைக்கும் குறையலாம். பட் ஆனால் கோல்டோட ரேட் கான்ஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கோல்டில் இருக்க ரிஸ்க் ரிட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் வாஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அதில் இருக்க ரிஸ்க், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அதை நான் வாங்கிட்டு வீட்டில் வச்சேன்னா அது எனக்கு என்னாகும், தெஃப்ட் ஆகும். ஸோ தெஃப்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ட்ரஸ்டட் கோல்டு ஜுவல்லரிலையோ இல்லை கோல்டு கம்பெனிலையோ கோல்டு சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ என் கையில் 1 lakh இருக்குன்னா, அந்த ட்ரஸ்டட் கோல்டு கம்பெனிலையோ இல்லை கோல்டு ஜுவல்லரியில போயிட்டு எனக்கு கோல்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டு 1 lakh கொடுக்குறேன்னா, என்னோட ரேட் 37,000 அப்ராக்சிமேட்டாக வச்சுருந்தா எனக்கு 2.7 pounds கோல்டு இன்னைய ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதை கோல்டு பாராவோ இல்லை காயினாவோ வாங்குறதுக்கு பதிலாக, இல்லை ஒரு ஜுவல்லரியாவோ வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நான் ஒரு 2 years கழிச்சோ இல்லை ஒரு 2 months கழிச்சோ நான் அதை எனக்கு கேஷாக வேணும்னாலோ இல்லை 2.7 pounds வேணும்னாலோ அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இஃப் சப்போஸ் நான் ஒரு 2 years கழிச்சு கோல்டோட ரேட், ஒரு பவுனோட ரேட் 50,000னா, அன்னைக்கு ரேட்டில் 2.7 pound எனக்கு கேஷாக வேணும்னா 50 into 2.5 pound கேஷ் எனக்கு கையில் கிடைக்கும். இல்லைன்னா 2.7 pounds நான் கோல்டாகவே வாங்கிக்கலாம். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ணுவேன், இதில்
ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே இதில் கண்டிப்பாக ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மந்த்லி சீட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டையோ இல்லை கரண்ட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இதுக்கு நம்ம கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அது ஃபைனலாக மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டுட்டு வந்து கோல்டில் சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இட் வாஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தாங்க சொல்கிறேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்கணும்னு சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. லைக் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா லேண்டு கோல்டு மாதிரி தான், என்றைக்குமே அதோட ரேட் எப்பொழுதுமே குறையாது. ஸோ அதில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் நம்ம பார்ப்போம். ஸோ லேண்டில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் வாஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்வேன். செகண்ட் பாயிண்ட், அதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா கவர்மெண்ட் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்களோட சேஞ்ச் இன் பாலிசி, ரூல்ஸ், ரெகுலேஷன், ரெக்கார்டிங், சேல்ஸ் ஆஃப் லேண்ட் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஆனால் லேண்டை வந்து வாங்கினோம்னா அதில் ரிட்டர்ன்ஸ் என்றைக்குமே குறையவே குறையாது, எப்பொழுதுமே டபுள் மடங்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் நம்ம அதை லிக்விடேட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், என்கிட்ட தான் ஆல்ரெடி லேண்ட் இருக்கேடா, வீடு இருக்கேடா, என்ன போய் ஏன் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற வீடோ நீங்கள் இருக்கிற லேண்டோ அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் இருக்கிற வீடும் நீங்கள் இருக்கிற லேண்டையும் செல்ஃப் ஆக்குபைடுன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது போக மிச்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்து பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பட்ஜெட் போடணும், அதாவது ஃபினான்ஸ் பட்ஜெட் கிடையாது, ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடணும், எப்படி எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணணும், எப்படி இன்கம்மை பிளான் பண்ணணும்னு போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.